மதுரை சித்திரை திருவிழாவின் கள்ளழகர் வைகை ஆற்றில் இறங்கும் வைபவம் கோலாகலமாக நாளை நடைபெறவுள்ள நிலையில் கோரிப்பாளையம் அடுத்த ஆற்றுப்படுகை சமன்படுத்தப்பட்டு தூய்மை பணிகள் நடைபெற்று வருகிறது. கூடுதல் விவரங்களோடு நேரலையில் இணைகிறார் நம்முடைய செய்தியாளர் பாலமுருகன். பாலமுருகன், வணக்கம். கள நிலவரம். வரலாற்று சிறப்புமிக்க சித்திரை திருவிழா கள்ளழகர் வையாற்றில் இறங்கும் சிகர நிகழ்ச்சியாக நாளை நடைபெறுகிறது. கோரிப்பாளையம் அடுத்துள்ள ஆழ்வாபுரம் பகுதியில் வையாற்றில் கள்ளழகர் இறங்கும் வைபவம் நாளை நடைபெறுகிறது. இதற்காக முன்னேற்பாடு பணிகள் 90% நிறைவு பெற்றிருக்கிறது. குறிப்பாக அந்த பகுதியிலிருந்து தான் நாம் பேசிக் கொண்டிருக்கிறோம். நாளை நடைபெறும் இந்த நிகழ்ச்சியில் தடுப்பு வேலிகள் அமைக்கும் பணி தீவிரமாக நடைபெற்று வருகிறது. பக்தர்கள் பந்தல்கள் பாதுகாப்பு தடுப்பு வேலிகள் மற்றும் அலங்கார மின்விளக்குகள் அமைக்கும் பணிகள் இறுதி கட்டத்தை எட்டியிருக்கிறது. சுமார் 5000 காவல்துறையினர் பாதுகாப்பு பணியில் ஈடுபடுத்த உள்ளார்கள். கூட்ட நெரிசலை கண்காணிக்க தற்காலிக கோபுரங்கள் மற்றும் சிசிடிவி கேமராக்கள் பொருத்தப்பட்டிருக்கிறது. ஆற்றில் நீர்வரத்து இருப்பதால் அசம்பாவிதங்களை தவிர்க்க நீச்சல் தெரிந்த 50 வீரர்கள் கொண்ட மீட்பு குழு தயார் நிலையில் இருக்கிறதாகவும் தெரிவித்திருக்கிறார்கள். 2025இல் 8 லட்சம் பேர் பங்கேற்ற நிலையில் இந்த ஆண்டு அதைவிட அதிக பக்தர்கள் வருவார்கள் என எதிர்பார்க்கப்படுகிறது. அவர்களுக்காக குடிநீர், தற்காலிக கழிவுறை மற்றும் மருத்துவ முகாம்கள் அமைக்கப்பட்டிருக்கிறது. கள்ளழகர் அலறு கோவிலிலிருந்து மதுரை வரும் வரை 512 மண்டபப்படிகள் எழுந்தருளி பக்தர்களுக்கு அருள் பலிக்க இருக்கிறார். நாளை அதிகாலை கள்ளழகர் வையாற்றில் இறங்கும் நிகழ்ச்சி, அதைத் தொடர்ந்து வண்டியூர் வீரப்பெருமாள் கோயில் இரவு எழுந்தருளுகிறார். தொடர்ந்து மே 2ஆம் தேதி மண்டுக மகரிஷிக்கு மோட்சம் அளிக்கும், மே 3ஆம் தேதி தசவதார காட்சி மற்றும் மே 4ஆம் தேதி அழகர் திருமலைக்கு திரும்புதல் உள்ளிட்ட நிகழ்வுகள் நடைபெற இருக்கிறது. அதற்காக ஆழ்வாபுரம் பகுதியில் தொடர்ந்து பணிகள் தீவிரமாக நடைபெற்றிருக்கிறது. அந்த பகுதியில் தான் இன்று நாம் பேசிக் கொண்டிருக்கிறோம். நாளை காலை இந்த இடத்தில்தான் அழகர் இறங்க இருக்கிறார். குறிப்பாக சொல்ல வேண்டும் என்றால் தல்லாவளம் பெருமாள் கோயிலிலிருந்து அங்கிருந்து அலைந்து வரப்பட்டு தங்க பல்லாக்கில் அவரை வரவழைத்து எழுந்தருளி பக்தர்களுக்கு காட்சியளிக்கிறார். அந்த இடத்தில் இருந்துதான் நாம் பேசிக் கொண்டிருக்கிறோம். இந்த இடத்தில்தான் தல்லாவளத்து பெருமாள் கோயிலிருந்து வந்து இந்த இடத்தில் தான் அழகர் இறங்கி பக்தர்களுக்கு அருள் பொழிப்பார். அதேபோல் இந்த இடத்தில் தண்ணீர் நிரப்பப்பட்டு மலர்களால் நிரப்பி அலங்கரிக்கப்பட்டிருக்கும். நாளை காலை லட்ச மக்கள் அழகரை காண இந்த பகுதிக்கு வருகை தர இருக்கிறார்கள். அதற்காக மாவட்ட நிர்வாகம் சார்பில் இந்த பகுதியில் முன்னேற்பாடு பணிகள் தீவிரமாக நடைபெற்று வருகிறது என்று கூறலாம். ஹர்ஷினி, விவரங்களை வழங்கியமைக்கு நன்றி பாலமுருகன்.